ரீசெண்டாக இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டி சிஜிபி அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி தமிழ்நாட்டில் மெரினாவில் இந்த இளைஞர்கள்லாம் சேர்ந்து இந்த ஜல்லிக்கட்டு புரட்சியை பண்ணதை இந்தியா முழுக்க உலகம் முழுக்க திரும்பி பார்த்தாங்களோ அதே மாதிரி ஒரு மூமெண்ட் தான் ஆன்லைனில் ஏற்பட்டிருக்கு. அதுதான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்கிறதுலாம் நம்ம வரலாற்றில் நிறைய மூமெண்ட்லாம் பார்த்துருப்போம். இந்த மாதிரி இவ்வளோ போராட்டம் நடந்துச்சு, அங்கே அப்படிலாம் நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அது மாதிரி விஷயம் திரும்ப இந்தியாவில் வருதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து இந்த சிஜிபி அப்படிங்கிற இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற நிகழ்வு வந்து நம்மளை உணர்த்துது. ஒரு சின்ன தீப்பொறியாக உருவாக்கின இந்த விஷயம் இன்னைக்கு உலகத்தில் இருக்க எல்லாருனாலையும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. முதல் நாள் ஆரம்பிக்கும் போது அதுல 1 லட்சம் பேர் ஃபாலோவர் இருந்தாங்க. 2வது நாள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 லட்சம் ஃபாலோவர்ஸ் வராங்க. அடுத்து 3வது நாள்லயே கிட்டத்தட்ட 13 லட்சம் ஃபாலோவர்ஸ் வராங்க. இப்ப இருக்க ட்ரெடிஷனல் பார்ட்டி இருக்காங்க இல்லையா, கட்சி இருக்கு இல்லையா, அவங்களுக்கு கூட இந்த அளவுக்கு ஃபாலோவர்ஸ்லாம் கிடையாது. இத்தனை கால அரசியல் அவங்களுக்கு இருக்க தொண்டர்கள் அப்படி இருந்தும் அவங்களோட ஃபாலோவர்ஸை விட வெறும் 5 நாள்ல உருவாக்கப்பட்ட ஒரு கட்சியோட பேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்து ஏற்றிருக்கு. இதெல்லாம் இப்போ இருக்க அந்த அரசியல்வாதிகள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பயத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் சொல்லணும். இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியை பற்றி நாம ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த தமிழ்நாட்டு எலெக்ஷனில் நம்ம தளபதியோட டிவிகே கட்சி இப்போ ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. பெரும்பாலான இடத்துல ஜெயிச்சு இப்போ அவங்க சிஎம்ஓ ஆயிருக்காங்க. இதே மாதிரி விஷயம்தான் இங்கேயும் நடந்திருக்கு. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கு. குறிப்பாக இந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இது மிகப்பெரிய ஒரு ரெட் ஃபிளாகா வந்து நிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது ஏன் இப்படி நடக்குது, இன்னும் இந்த தமிழ்நாட்டு அரசியல் எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்க மோகன், வெல்கம் டு மோக விளாக். முன்னாடி எல்லாம் அரசியல்வாதிகள் அப்படின்னு சொன்னாலே என்ன ஞாபகம் வரும்? அவங்க எல்லாம் ஸ்டேஜ் போட்டு பேசுவாங்கப்பா, பிரச்சாரம் பண்ணுவாங்கப்பா, வீட்டுக்கு வந்து நோட்டீஸ் கொடுப்பாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். இப்போ ரீசெண்டா கட்சி ஆரம்பிச்ச டிவிகே விஜய் எலெக்ஷன் டேட் அறிவிச்சதுக்கு அப்புறம் அவர் பண்ண பிரச்சாரம் எத்தனை தெரியுமா? வெறும் 11 தான். மிச்சம் இருக்க நாள்லாம் அவர் வீட்டில் தான் இருந்தாரு. பெருசா அந்த அளவுக்கு பிரச்சாரம்லாம் எதுவுமே பண்ணல, மற்ற அரசியல்வாதிங்க பண்ண மாதிரி. இருந்தாலும் அவருக்கு இருக்க ஃபேன் பேஸ் இருக்கு இல்லையா, அவருக்குன்னு உருவாக்கி இருக்க அந்த ரசிகர் பட்டாளம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்காக பிரச்சாரம் பண்ணாங்க. அவரோட ரீல்ஸ் தான் எங்க திறந்தாலும் போயிடுச்சு. குறிப்பா அந்த டைம்ல ரிலீஸ் பண்ண ஒரு 2-3 சாங் இருக்கு இல்லையா, அந்த சாங் தான் இவரோட வெற்றியை தீர்மானிச்சது அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் கூட சொல்லிட்டு இருக்காங்க. திரும்ப அந்த சாங்கை போட்டு இந்த நியூஸ் சேனல் ஆரம்பிச்சாலும் 24x7 வந்து லைவ்லயே போட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வியூஸும் டிஆர்பியும் ஏறணும்னு சொல்லிட்டு அவர் கேட்டு திறக்கிறதுலேருந்து அவர் திரும்ப கேட்டுக்குள்ளே போகிற வரைக்குமே அதை லைவ் டெலிகாஸ்ட்டில் போட்டுட்டு இருந்தாங்க. குறிப்பாக அந்த சாங்கோட போடும்போது மக்களோட மத்தியில் அது நல்லா கொண்டு போய் சேர்த்துருச்சு. இந்த டிவிகே காரங்கெல்லாம் இந்த நியூஸ் சேனலுக்கு ரொம்பவே நன்றி சொல்லணும். இது தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழக அரசியல்வாதிகள் மேலே இருந்த கோபமும் இல்லை, ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுக்கலாம், மாற்று அரசியல் வேணும் அப்படின்னு நினைச்சதும் இந்த இளைஞர்களோட ஓட்டெல்லாம் ஒட்டுமொத்தமாக தளபதி விஜய்க்கு போனனாலையும் அவர் வந்து இப்போ சிஎம் ஆயிருக்காரு. நம்ம இந்தியாவில் இருக்க இளைஞர்களுக்கு பொதுவாக 3 முக்கியமான விஷயம் வந்து இப்போ அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. முதல் விஷயம், வேலை வாய்ப்பு சரியாக இல்லை அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து மக்கள் மத்தியில் இருக்குது. என்னதான் படிச்சிருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த இளைஞர்கள் மத்தியில் ரொம்பவே ஆணித்தரமாக அடிக்கப்பட்டிருக்கு. 2வது விஷயம், அப்படியே வேலை கிடைச்சி நல்ல சம்பளம் வந்தாலுமே அந்த சம்பளத்தை வச்சு குடும்பத்தை காப்பாற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியறதில்ல. விலைவாசிலாம் அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு. இப்போ பெட்ரோல் டீசல் விலை கூட உயர்ந்துட்டு இருக்கு. இது மாதிரி விலைவாசியும் அதிகமாயிட்டு இருக்கு. நம்மளோட பொருளாதார லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே இக்கட்டான சூழ்நிலை இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 3வது விஷயம், இந்த கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற பேரில் நம்மளோட மக்களுக்கு அந்த சோஷியல் மீடியாவில் நாங்கள் என்ன வேணாலும் போஸ்ட் போடுவோம், அதை யாரும் தடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுனால எங்களோட கருத்து சுதந்திரம்லாம் பறிக்கப்படுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினுக்கும் இந்த இளைஞர்கள் மத்தியில் ரொம்பவே பேசப்பட்டுட்டு வருது. சரி, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு வருவோம். இவங்க ஏன் இந்த காக்ரோச் அப்படின்னு பேர் வச்சாங்க தெரியுமா? அதாவது அரசாங்கத்தை சேர்ந்த ஒருவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த இளைஞர்கள்லாம் ரொம்ப இதாக இருக்காங்க, ரொம்ப லேசியாக இருக்காங்க, அவங்களுக்கு வேலை செய்யறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயத்தெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இதை பார்த்து கோபம் அடைஞ்ச இளைஞர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, இதுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு ட்வீட்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கு இந்த விஷயம். அதுலேயே நிறைய பேர் ட்வீட் பண்ணி கடைசியாக அவங்க ஒரு வெப்சைட்டே ஆரம்பிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. சோஷியல் மீடியாவில் எக்ஸ்லையும் அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் ஒரு பேஜ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த ட்வீட்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் ஃபாலோவர்ஸ்லாம் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. கூடவே இந்த வெப்சைட்டும் ஆரம்பித்து
ஆரம்பித்து அதில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம், உறுப்பினராக சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கட்சி மாதிரியே மாற்றிட்டாங்க இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு. காக்ரோச் அப்படின்னா என்ன தெரியுமா? இந்த உலகத்திலேயே எந்த ஒரு உலக அழிவு நடந்தாலுமே அந்த காக்ரோச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் அழியாது, அவ்வளோ சீக்கிரம் இறக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் இருக்குது. அதனால கூட என்னவோ இந்த காக்ரோச்னு பேர் வச்சாங்களான்னு தெரியல. ஒரு குறிப்பிட்ட நாட்கள் முன்னாடி வரைக்குமே இந்த சோஷியல் மீடியா அப்படிங்கிறது ஒரு டூலாக பார்க்கப்படல, அதாவது அது ஒரு சும்மா பேசக்கூடிய இடம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படல. ஆனால் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டிலேயே தளபதி விஜய் ஜெயிச்சதுக்கு இன்ஸ்டாகிராம் ஒரு காரணமாக இருக்குது அப்படிங்கிற அளவுக்குலாம் அரசியல்வாதிகள் வந்து பயந்துகிட்டு இருக்காங்க. எல்லா அரசியல் கட்சியும் அந்த பொலிட்டிக்கல் கேம்பெயின்ஸை ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆகணும், இந்த சோஷியல் மீடியா வந்து இந்த பொலிட்டிக்கலில் ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறதுல அவங்க ஆணித்தரமாக நம்புகிறாங்க. இப்படி 5 நாளில் 13 லட்சம் பேர் எப்படி அந்த அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த சோஷியல் மீடியாவில் இருக்க மக்கள் எல்லாருக்குமே ஒரு சில விஷயம் வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அவங்களோட புரிதல், அவங்களோட கோபம் அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு இந்த ட்ரெடிஷ்னல் அரசியல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக செட் ஆகாது. குறிப்பாக இந்த டீ கடை அரசியல் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு காலத்தில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும். இந்த டீ கடையில் என்ன விஷயம் பேசுகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து உலக அரசியலே மாறும் அப்படிங்கிற லெவல்லாம் இருந்துச்சு. ஆனால் அந்த மாதிரி விஷயம்லாம் இப்போ மாறிட்டு இன்ஸ்டாகிராமில், இந்த ட்விட்டரில் என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த அரசியல் கட்சிகள்லாம் உத்து நோக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த டிஎம்கே ஏடிஎம்கே ஆகட்டும், டிவிகே ஆகட்டும், டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாருமே திரும்ப அந்த ட்ரெடிஷ்னல் அரசியல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஊராக பிரச்சாரம் போகிறேன்னு சொல்லிட்டு வண்டியில் எல்லா தொகுதிக்கும் போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே கிளம்புனாங்க. அவங்களோட பெஸ்ட்டெல்லாம் காமிச்சாங்க. இந்த சைடு தளபதி விஜய் என்ன பண்ணார் அப்படின்னா, நம்ம பேசுகிற ஸ்கிரிப்ட் எப்படியெல்லாம் ரீச் ஆகும், இன்ஸ்டாகிராமில் எப்படி அதெல்லாம் ஷேர் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு அதெல்லாம் ஒரு ஸ்கிரிப்டாக எடுத்து அதெல்லாம் அவர் டீட்டெயிலாக பேசினார். அதுவும் அந்த ஸ்லாங்கோட பேசினார். ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி அதில் பழக்கம் இருக்கனால நல்ல டைலாக்ஸ்லாம் நல்லாவே டெலிவரி பண்ணார். அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. அது நிறைய பேர் ஷேர் பண்ண நிறைய பேருக்கு அது வந்து போய் சேர்ந்துருச்சு. இதனால அந்த ட்ரெடிஷ்னல் பாலிடிக்ஸ் வந்து டோட்டலாக டேமேஜ் ஆகிடுச்சு. இந்த தமிழ்நாட்டில் நடந்த இந்த டிவிகே மூமெண்ட்டும் இதே மாதிரி நேஷனல் லெவலில் இப்போ நடந்துட்டு இருக்க இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி மூமெண்ட்டும் இந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் என்ன தெரியுமா சொல்ல வருது? இது மிகப்பெரிய ஒரு ரெட் சைன் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய அரசியல்வாதிகள் இப்போவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் முக்கியமாக அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த ஜென்சி கிட்ஸை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. இளைஞர்கள்லாம் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்ப்பாங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயத்தை அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அவங்க யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ, அவங்க என்ன சொல்ல வராங்களோ அதை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க மைண்ட் செட் வந்து மாறிப்பாங்க. ஏன்னா இந்த ஜென்சி கிட்ஸுக்கு அந்த சுயமாக யோசித்து முடிவெடுக்கிற திறன் வந்து இல்லை அப்படிங்கிறதெல்லாம் அறிவியலாளர்கள் வந்து நிரூபிக்கிறாங்க. அதனால் இந்த இன்ஸ்டாகிராமில் ஒரு 10 ரீல் வந்து தொடர்ந்து ஒரு இதை பற்றி வந்துச்சு அப்படின்னா அவங்க மைண்டு ஃபுல்லாக அந்த 10 விஷயத்தை வந்து ஸ்ட்ராங்காக நம்பும். இதை நம்ம ஃபேக்ட் செக் பண்ணி பார்க்கலாம், கூகுளில் போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யாருமே யோசிக்க மாட்டாங்க. ஒரு 10 பேர் ஒரே விஷயத்த சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை நம்பிடுவாங்க. அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. அதனால அந்த ஜென்சி கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட ட்ரெடிஷ்னலும் மாறிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இன்டர்நெட்டில் வைரல் ஆகிறதுலாம் கிரவுண்டில் காமிக்காது அப்படிங்கிற மாதிரி முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது அந்த விஷயம் வந்து டோட்டலாக மாறிடுச்சு. இதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னா, இந்த மாதிரி இன்டர்நெட்டில் வர லைக்ஸ்லாம் நம்மளுக்கு ஓட்டாக வராதுப்பா, இன்டர்நெட்ஸில் வர ஃபாலோவர்ஸ்லாம் நம்மளுக்கு ஓட்டாக வராதுப்பா அப்படிங்கிற சொல்லிட்டு இருந்ததெல்லாம் இப்போது ரியல் லைஃப்பில் அது நடந்தங்காட்டியும் அவங்களே அதை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சின்ன ஹேஷ்டேக் போட்டால் போதும் அது வேர்ல்ட் லெவலில் வந்து ஃபேமஸ் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ மாறிட்டே வருது. அதனால் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைக்கு கூட ஹேஷ்டேக்ஸ் மூலியமாகவே நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த 3வது விஷயம் தான் இந்த ப்ராமிஸ் பண்ணுறது. எலெக்ஷனுக்கு முன்னாடி நான் அதை தரேன், இதை தரேன், அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன்னு சொல்லி ஏமாற்றலாம் முடியாது இனிமேல். ஏன்னா இப்போ எல்லாருமே ப்ரூஃபோட இருக்காங்க, ரெடியாக இருக்காங்க. நீங்கள் வந்து இந்த விஷயத்தை சொல்லிட்டு நான் சொல்லலைன்னு சொன்னீங்கன்னா உடனே அந்த வீடியோ தூக்கிட்டு வந்துடுறாங்க. முன்னாடிலாம் அதை தேடணும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போலாம் சேவ் பண்ணி ரெடியாகவே வச்சுருப்பாங்க. நீ இதை சொன்னல, இது பண்ணல, நீ இதை பண்ணன, இது சொன்ன அப்படிங்கிற மாதிரி டோட்டலாக எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க. அதுவும் இந்த மீம்ஸ் பேஜ்லாம் நல்லாவே வச்சு செய்கிறாங்க இந்த அரசியல்வாதிகளை. அதே மாதிரி முன்னாடி கொடுத்த மாதிரி மிக்சி கொடுக்குறோம், டிவி கொடுக்குறோம், அதெல்லாம் கொடுக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் யாருமே நம்புறதில்ல. எங்களுக்கு தெளிவான வேலை கொடுங்க, எங்களுக்கு தெளிவான ஸ்கில்லு கொடுங்க, எங்களுக்கு முக்கியமாக என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இருக்க காலத்து பசங்கள்லாம். கடைசியாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு எறும்பு தானே அப்படின்னு நம்ம மிதிச்சோம்னா அது நாளைக்கு அது நம்மளே சேர்ந்து கூட்டமாக சேர்ந்து கடிச்சிடும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளே உணர்ந்துக்கணும். இதெல்லாம் அரசியல்வாதி எங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற விஷயம் வந்து இப்போ நேஷனல் லெவலில் ட்ரெண்ட் ஆயிருக்கு. அது அடுத்த கட்ட நகர்வு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு
அரசியல்வாதிகள்லாம் ரொம்பவே பயத்தில் தான் இருக்காங்க. இந்த உலகத்திலேயே அதிகமாக இளைஞர்கள் கொண்ட நாடு எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா அது இந்தியா தான். அதுலேயும் இங்கே இருக்க பல மாநிலத்தில் பல மொழி பேசுகிறவங்க, பல திறமையோடு இருக்கிற இளைஞர்கள் எல்லாமே இங்கே தான் இருக்காங்க. அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா என்ன வேணால் நடக்கும், என்ன ஒரு அரசியல் மாற்றம் கூட நடக்கும், 50 வருஷ அரசியல் கூட ஒரே நிமிஷத்தில் மாறிடும் அப்படிங்கிறதெல்லாம் கூட நடந்திருக்கு. இப்போது இங்கே டிவிகே மூமெண்ட் மாதிரி காக்ரோச் ஜனதா பார்ட்டி மூமெண்ட்டும் பெரிய லெவலில் மாறும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோ போடுற பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரை